ஏய் இங்க வா, அங்க பாரு. அவன் தானே ஃப்ரெண்ட்ஸே இல்லாதவன். அவனே தான், யாருக்கு கூட சேரவே மாட்டான். அது மட்டுமா, ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து நின்னா அவ வாயை திறக்க மாட்டா. ஐயோ, யார் அவன் கிட்ட சொல்ல போறா? ஃப்ரெண்ட் ஆப்ல வெறும் 9 ரூபாய்க்கு அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குன்னு. 9 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? 5 7 8 என்கிட்ட 8 ரூபா தானே இருக்கு. 1 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நண்பர்களே, வீடியோ போட்டு பெரிய கேப் விழுந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடுறதுனே தெரியாம ஒரே குழப்பத்தில் இருந்தேன். சரி, வந்த கமெண்ட்டுக்காச்சும் ரிப்ளை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்க்க வந்தா ஒரு மனிதர் இல்ல மாமனிதர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் ஆப் பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நீங்க இந்த ஸ்டார்டிங்ல பார்த்த இந்த வீடியோவை நான் போன மாசமே பார்த்து சரி இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம், இதுல கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுட்டு மறந்துட்டேன். இவர் கமெண்ட் பார்த்து தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அதனாலதான் அந்த வீடியோவும் வந்திருக்கு. அருண்குமார் பழனி 5976, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. இந்தா இதை வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ஆப் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு உங்க ஆல்ரெடி சில ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ஆப் பத்தி ஆல்ரெடி சிலர் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ஆப் பத்தி ஆல்ரெடி சிலருக்கு உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ஆப் பத்தி உங்கள சிலர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பா சொல்லிட்டேன்டா, இது வந்து ஒரு மாமா வேலை பார்க்குற ஆப். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு அப்படின்னு நான் சொல்லல. சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த ஆப்போட ப்ரொமோஷன் ரீல் கீழே அப்படிதான் கமெண்ட் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே ரீசனுக்காக தான் நானும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். வேற எந்த நோக்கமும் இல்ல. இன்னைக்கு இந்த வீடியோல இது என்ன ஆப், இந்த ஆப்ல எனக்கு தப்பாப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அதுவும் இந்த ஆப்ல தானோ நல்லா காசு சம்பாதிக்கலாம் சொல்றாங்க, அது என்ன மேட்ரு, இப்படி ஒரு ஆப்பை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு அசிங்கமா கூவுனாங்கன்னு பார்க்க போறோம். அண்ட் கடைசியா நான் இந்த ஆப் யூஸ் பண்ண பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் என்னன்னு கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் எதுக்கானதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப தனியா இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட், இல்ல உங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு தரும். நீங்க டார்ச்சர் பண்றீங்க. ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸை ஒன்னு சேர்க்கணுங்கிற ஒரு உன்னதமான எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆப். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. இதெல்லாம் நான் சொல்லல, அப்படி சொல்லி தான் எல்லா பக்கமும் ப்ரோமோட் பண்ணானுங்க. இதை ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஆனா உள்ள போய் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இவனுக்கு என்னெல்லாம் ஊழ வேலை பார்க்கறானுங்கன்னு தெரியுது. நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி பொண்ணு கிட்ட பேசலாம், ஆனா காசு கட்டணும். ஒரு பொண்ணு கூட எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், ஆனா காசு கட்டணும். வீடியோ கால் எல்லாம் பேசலாம், ஆனா காசு கட்டணும். சேர்ந்து கேம் விளையாடலாம், ஆனா காசு கட்டணும். பெர்மனண்டா ஃப்ரெண்டா ஆட் பண்ணிக்கலாம், ஆனா காசு கட்டணும். இந்த மாதிரி இந்த ஆப்ல எல்லாத்துக்குமே காசு கட்டணும். நீ பையனா இருந்தா மட்டும். என்னடா சொல்ற? ஆமா, பையனா இருந்தா மட்டும் தான் காசு கட்டணும். பசங்க தான் காசு கட்டி பொண்ணுங்க கிட்ட பேசணும். தான் சம்பாரிச்ச காசை ஆசைக்குன்னு இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பெரிய அமௌண்டா போட்டுறானுங்க. இன்னும் சில பேர் இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் இதுல மாட்டிக்கிட்டு பொண்ணுகிட்ட பேசுறோங்க ஒரு ஆசையில வீட்டுக்கு தெரியாம காசு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து 25 ரூபாய்க்கு 40 காயின் வாங்குறோம்னா 4 நிமிஷம் தான் பேச முடியும். ஆடியோ கால்னா நிமிஷத்துக்கு 10 காயின், வீடியோ கால்னா 40 காயின் நினைக்கிறேன். நீ கட்டுற காசுல ஒரு ஷேர் வந்து கம்பெனிக்கு போயிடும், மிச்சம் இருக்கிறது நீ பேசுற பொண்ணுங்களுக்கு போயிடும். 50 இதத்தான் வீட்டு பெண்மணிகளுக்கு வீட்டுல இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ப்ரோமோட் பண்ணானுங்க. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ப்ரோமோட் பண்ணானுங்க இது சில பேர். இந்த ஆப் நமக்கு ஒரு நல்ல செகண்டரி இன்கம் சோர்ஸா யூஸ் ஆகும். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? பசங்க வந்து காசு கொடுத்து போய் பொண்ணு கிட்ட பேசணும், பொண்ணுகளும் காசுக்காக வந்து பசங்க கிட்ட பேசுவாங்கன்னு இதெல்லாம் கேட்கவே எவ்வளவு ஒரு மாதிரி கேவலமா இல்ல? அதுவும் நீங்க பையனா இருந்தா கம்பல்சரி உங்களை வந்து ரேண்டமா நீங்க போட்டாலுமே உங்களை பொண்ணுகளோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ பொம்பளை புரோக்கர்? நீ அப்பதான் இந்த மேட்டர்ல வீக்கா இருக்க திரும்ப திரும்ப இதுல காசு போட்டே இருப்பான். இதை கேட்க எனக்கு வந்து இந்த இன்ஸ்டால சில குரூப் எல்லாம் இருக்கும். DM ஃபார் ஃபன் அவைலபிள், சர்வீஸ் அவைலபிள் அப்பெல்லாம் கமெண்ட் போற ஒரு குரூப் வரும். உங்களுக்கு ஃபன் வேணும்னா எனக்கு கொஞ்சம் ஃபண்ட் வேணும். அதோட டீசன்ட் வெர்ஷனை பாக்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு இது. அதுல இருக்க லேடிஸ் அப்படின்னு நான் சொல்லல, பட் இந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. இதுல நீங்க ப்ரொஃபைல் வைக்க, ஏதாவது கேம் விளையாடுறதுக்கு, கண்டதுக்கு எதுக்கு எடுத்தாலும் எதை திறந்தாலும் காசு கட்டினாதான் அது வேலை நடக்குது. காசு காசு கொடாப்ப காசு. இதே இந்த பொண்ணுக்கு இடத்துல இந்த பசங்க இருந்தா ₹1 கொடுப்பானா அவன்? பொண்ணுங்க அவங்களா வந்து பேச வராங்கன்னா இங்க நிறைய பேர் ஃப்ரீயாவே அதுக்கு வேலை செய்வாங்க. நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல்.
இதில் இருக்க எல்லா லேடிஸும் காசுக்காக இருக்காங்கன்னு நான் சொல்லல, பட் அது வேணுங்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. நான் நேற்று என் ஃப்ரெண்டு ஃபோனில் யூஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேடிஸ் தப்பாக தான் பேசுனாங்க. அதுலேயும் ஒரு ஆன்டி எல்லாம் டேரெக்டாக புச்சமே இல்லை, டேரெக்டாக கேட்டுருச்சு, அதுதான் நான் அதுக்கு தான் இந்த ஆப்பில் இருக்கேன், அப்படி தான் நான் பேசுவேன், உனக்கு வேணும்னா எனக்கு காயின் கிஃப்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. நாங்களே ஸ்கூல் பசங்க என்கிட்ட காசெல்லாம் இல்லைங்கக்கா அப்படின்னு சொன்ன உடனே துப்பிட்டு போயிட்டாங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு லேடி வந்து ஃப்ளர்ட் பண்ணாங்க. ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தான் பேசினாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. அவங்க குழந்தை சத்தெல்லாம் பின்னாடி கேட்குது. பேசினாங்க, தப்பா பேசினாங்க. இந்த மாதிரி தப்பான விஷயம் எக்கச்சக்கம் அதில் இருக்கு. என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம். ஆப் வந்து என் ஃப்ரெண்ட் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு அவனே ஒரு 2-3 நாள் யூஸ் பண்றான்னு சொன்னேன். இப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸே கேட்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லேடிகிட்ட பேசணும்ல, அந்த ஐடி எம்ப்ளாயி. ஐடின்னாங்க, ஆனால் அவங்க ஐடிக்கு பேசுனது பார்த்து ஐடி மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க பேசினதே வந்து ஐடி எம்ப்ளாயி மாதிரிலாம் பேசல. என்ன படிக்கிற, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே டைரெக்டாக சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் இதில் பேசுகிறேன், உனக்கு அது வேணும்னா எனக்கு கிஃப்ட் பண்ணு, நம்ம அந்த மாதிரியே பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 பேரையும் நான் சமாளிப்பேன்டா, நீங்கள் பேசுங்கடா அப்படின்றாங்க. ஒரு 100 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்போம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச? நான் அவ்வளோதான் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணடா, அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன்டா. இல்லடா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச? யூஸ் பண்ணி பார்த்தா ஒன்றும் செட் ஆகல. ஒரு டெலிட். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச? ஆன்டிஸா வர்றாங்க, எல்லா டீடைல்ஸ் கேட்டுட்டு அப்புறம் லைஃப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப மோசமான அப்ளிகேஷன், கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, தப்பான வழியில் போயிடாதீங்க, அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ரொம்ப நேரம் பேசினாங்களா? ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. பேசினதுல மொத்த காசு அதுலேயே முடிஞ்சு. கண்டினியூஸா ரீல்ஸ்ல வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு மாத்தி வந்துட்டு இருந்தனால தான் சரி நீ சொன்ன டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம், ஒரு மாதிரி ஜாலியா இருக்கலாம். ஆனா இல்ல அதுக்கு தான் இருக்கானுங்க. ப்ரோமோட் பண்றவங்க கொஞ்சம் காசு வாங்கிட்டு தான் பண்றீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளோட பண்ணணும். ரெஸ்பான்சிபிள். இதை பார்த்து சின்ன பசங்க யூஸ் பண்ணா அவங்க எவ்வளோ ஸ்பாயில் ஆவாங்க. கேரளால போன மாசம் இது வந்து பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க இந்த ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. 10ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന കൊച്ചാണ് പറ്റി പറയണത് കേട്ടിട്ട് എന്റെ തല തന്നെ ഏറെ ഞാൻ പേടിച്ചിട്ട് ഞാൻ ഫോൺ കട്ട് ചെയ്തിട്ട് ഞാൻ ഇട്ടിട്ട് പോയി. പഠിക്കാൻ പോകുന്ന പെൺകുട്ടികളും ആൺകുട്ടികളും ഈ ആപ്ലിക്കേഷൻ യൂസ് ചെയ്യുന്നുണ്ട്. എന്നിട്ട് ഇവർ ഈ ഇത് വെച്ചിട്ട് ഫോൺ നമ്പേഴ്സ് ഇവരുടേത് ഷെയർ ചെയ്യും. സൺഡേയ്സും സാറ്റർഡേയ്സും ഫ്രീ ഉള്ള ദിവസങ്ങളിൽ ഇവർ തമ്മിൽ കാണാൻ സാഹചര്യം ഉണ്ടാക്കി വന്ന് ഇതിനു വേണ്ടിയിട്ട് ഇവർ പോവാണ്. 10,000 rupees per day. ஒரு ദിവസത്തിന് 10,000 ரூபாய் கணக்கிന്. இந்த விஷயம் அவங்க சொன்னனால வெளியே தெரிஞ்சு. இது இல்லாம எத்தனையோ விஷயம் நடந்துச்சு. கம்பேர் டு தமிழ்நாடு, கேரளால வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டு இதை ப்ரோமோட் பண்ணானுங்க. அதனால நிறைய இஷ்யூ ஆகி இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இனிமே நாங்க இந்த ஆப்புக்கு ப்ரோமோட் பண்ண மாட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், சாரி, அப்பாலஜி வீடியோ எல்லாம் போட்டாங்க. இப்போ அதோட அடுத்த ஸ்டெப்பா தமிழ்நாட்டிலே இந்த ஆப் வந்து கொஞ்சம் அதிகமா ப்ரோமோட் பண்ணிட்டே வராங்க. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதனா, எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணுமா? ஃப்ரெண்டுன்னா என்னது? இந்த ஆப் காரனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுன்னா பொண்ணுங்க மட்டும்தான், பொண்ணுகளோட மட்டும்தான் கனெக்டே பண்றான். அது சரி, பசங்களோட பேசலாம்னா எவன் காசு போட்டுலாம் யூஸ் பண்ணிருக்க போறான். ஒரு ஆண் என்பவன் செல்லா காசாகி மிகவும் நாட்கள் ஆகிவிட்டது என்பதை தரத்தை. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஆப்பை ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த காலத்துல நேர்ல மீட் பண்றவங்க நம்ப முடியாதுங்க, இந்த ஆப்ல நல்லவங்க எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா மேனிபுலேட் பண்றானுங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. காசை வாங்கி ப்ரோமோட் பண்றோம் சரி, கொஞ்சமாச்சும் அது ஒரு எத்திக்ஸோட பண்ணணும், ஒரு இதே இருக்காடா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட் ஆப்போட அஃபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து என்னென்ன மாதிரிலாம் ரீல் போட்டானுங்கன்னு காட்டுறேன். என்னடா அது ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க, என்னடா போஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க? இதுதான் ஃப்ரெண்ட்ஸா? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அந்த காலத்துல? இதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா அவங்க கிட்ட பேச வருமா? அப்போ ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணு. என்னடா ப்ரோமோட் பண்றீங்க? எதுக்காகடா ப்ரோமோட் பண்றீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். நீங்களே ஒத்துக்கிறீங்களாடா ஓப்பனா இது வந்து அதுக்கான ஆப் தான்? எல்லாரும் கமெண்ட்ல சொல்ற மாதிரி இது மாமா ஆப் தான்னு. அவரே சொல்றாரா?
வெரி குட் வெரி குட். ஒரு பொண்ணை பார்த்த உடனே வந்து இவரோட ஹனிமூன் போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், எத்தனை குழந்தைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாடா யோசிப்பாங்க. இப்படி போட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ற ஆப்ன்றீங்களாடா டேய். இவனுங்களே வந்து ஓப்பனா இப்போ இந்த ஆப் இப்படிதான் சொல்லி போட்டுக்கிறானுங்க. ஆனா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு அதை நான் என்னன்னு சொல்றது பார்க்கலாம் வாங்க. இந்த ஜென்ரேஷன்ல ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஃப்ரெண்ட் ஆப்ல டவுட்டே வேண்டாம். ஏன்னா இதுல வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஸோ 100% சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். இல்ல புரியல. வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்குங்கிறக்காண்டி அந்த டவுட்டே வேணாம், இஷ்டத்துக்கு நம்பலாமா? அப்படியே சொன்னேன்ல, காலத்துல வந்து நேர்ல பாக்குறவங்களே மீட் பண்ண முடியாத வந்து ஃப்ரெண்ட் ஆப்ல நல்ல ஆப் கிடைப்பாங்கன்னு சில பேர் கூவுனாங்கன்னு. அந்த கூவுன குரூப்ல அக்காவும் ஒரு ஆளு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஃப்ரெண்டு வேணும்னா இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலே போதும். புதுசா எல்லாம் ஆப்ல போய் ஃப்ரெண்டு தேடணுங்கிற அவசியம் கிடையாது. உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன். நானும் வரட்டா? எனக்கு போர் அடிக்குது. நீ உன்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடி. உனக்கு நிறைய எக்ஸ்போஜர் தேவை. எங்க கண்டுபிடிக்க? ஃப்ரெண்ட் ஆப் ஜாயின் பண்ணு. அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. குரூப் சாட் இருக்கும், கேம்ஸ் விளையாடலாம். அண்ட் விமன் கேன் டர்ன் தேர் ஆன்லைன் கிஃப்ட்ஸ் இன்டு ரியல் மணி. இது வந்து மேண்டட்டரி. ஏன்னா பசங்க வந்து இதுல வீக்கா இருக்க ஆம்பளைகளை வந்து கவர் பண்றது ஈஸி. பொண்ணுகிட்ட பேசலாம் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டாலுமே வந்துருவானுங்க, உடனே கிளம்பலாம். பொண்ணுகள் இது ஆப்ல இருக்கிறது கஷ்டம். அதனால தான் ஒவ்வொரு ரீல்லையுமே வந்து இதுல கிடைக்கிற கிஃப்ட்டை வந்து நீ காசா மாத்திக்கலாம் மேண்டட்டரியா அதை சொல்றானுங்க. பல்லே ஆலியா நீ என்னடா சொக்கா கூட எல்லாம் நின்றுகிட்டு இருக்கு. சொக்காங்க எப்படின்னா நம்ம இதுல வீடியோ கால் ஆடியோ கால் எல்லாமே பேசலாம், குரூப் வீடியோ கால் பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ணிட்டு இதுல பேச முடியும். நமக்கு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் அதுல கிடைப்பாங்க. என்ன இதுல வந்து ஃப்ரெண்டு கிடைப்பாங்க டி அப்படிலாம் இல்லடா. நானும் தான் 2 நாள் யூஸ் பண்ணேன். என்ன சொல்றது இவனுங்கள? எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். இவ்வளவு சொல்றானே, அவன் யூஸ் பண்ணுவானா முதல்ல இந்த ஆப்பை? மனிதர்களுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு உறவு வேணும் இல்ல? அப்ப இவன் யூஸ் பண்ணுவானா அந்த ஆப்பை? பண்ணவே மாட்டான். நான் ஏத்துக்க மாட்டேன். அது நல்லா இருக்கே கதை. இந்த ஆப்புக்கு ப்ரோமோட் பண்ற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணியே பார்த்துருக்க மாட்டானுங்க. ஏய் இந்தாடா காசு, இந்தாடா ஸ்கிரிப்ட், இதை படிச்சு வீடியோ போடுற அப்படின்னா ஓகே சார் போடுற சார் அப்படின்ட்டு ரீல் போட்டுருக்கானுங்க. என்ன ஜென்மம் முடிவேன். ஹலோ, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க வீட்டுல இருக்க. ஐயோ, இன்னைக்கு நான் என் பாய் ஃப்ரெண்டோட வெளியில போறேனே. இது பாய் ஃப்ரெண்டோட வெளியில போறியா? நேத்து வந்து ஒருத்தனுக்காக எனக்கு நீ துரோகம் பண்றல. அம்மா சாமி, கொஞ்சம் ட்ராமா பண்ணாம உடனே போய் ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணு. இந்த ஆப்ல யூ கேன் மேக் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் 100% செக்யூர் ஃபார் போத் மென் அண்ட் விமன். யாராச்சும் உங்ககிட்ட தப்பா பேசினாங்கன்னா இந்த ஆப் அவங்க இன்ஸ்டன்டா பிளாக் பண்ணிடும். ஐயோ இல்ல சொல்றாங்க இவங்க வந்து 1000 சொல்லலாம். இதுல வந்து நீங்க வந்து பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிடலாம், அப்படி இப்படின்னு இவ்வளோ என்ன வேணா சொல்லலாம். ஸ்டில் வந்து இதுல வந்து நான் இந்த ஆப் வந்து தப்பானது அப்படிங்கிற நான் சொல்ல வரல. ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒரு சொசைட்டி எப்படி இருக்குமோ அது ரிஃப்ளெக்ட் பண்றதா சோஷியல் மீடியா. அது என்ன ஆப்பா இருந்தாலும் சரி. சொசைட்டி வந்து யாராலையா சொல்ல முடியுமா ஓகே நம்ம சொசைட்டி வந்து இவ்வளோ எல்லாமே பியூரா இருக்கு, எல்லாமே நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் தப்பா பேச மாட்டாங்க, தப்பா இருக்க மாட்டாங்க, தப்பா இருப்பாங்க, தப்பா பேசுறவங்க இருப்பாங்க. பட் இந்த ஆப்ல என்ன பிரச்சனைன்னா அவங்க ப்ரொமோட் பண்ற விதம் தான் தப்பு. இதுல வந்து ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, நீங்க நேர்ல மீட் பண்றதை விட இதுல வந்து நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, இது வந்து ரொம்ப நல்ல ஆப் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்றது, அது வந்து எப்படி அவங்களால ஷூரா சொல்ல முடியும்? இப்போ இந்த டைம் கூட இந்த ஆப்ல யாராச்சும் தப்பா பேசிட்டு இருக்கலாம், தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கலாம்லாம் கிடையாது, கண்டிப்பா இருக்காங்க. இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ண நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியும், நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய சின்ன பசங்களும் இருக்காங்க, அவங்களும் இந்த ரீல் பார்ப்பாங்கன்னு. அவங்க நினைச்சா இந்த ஆப் யூஸ் பண்ணி அவங்க என்ன வயசு வேணா போட்டுக்கலாம். ஏன் நானே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது 5 வயசு முன்னாடி கூட போட்டுக்கலாம், யாரு கேட்க போறா? ஸோ அந்த பையனோ பொண்ணும் இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஜிபே இருந்து காசு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமையா இருக்கும். ஆமா. ஸோ நிறைய காசு செலவு பண்ணுவான், தேவையில்லாத நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் ஆவான், தப்பான விஷயத்துக்கு நுழையலாம், மாட்டிக்கலாம், அடிக்ட் ஆகலாம். கொஞ்சம் பாருங்க. பிரபலமாக உள்ள ஃப்ரெண்ட் ஆப்பில் பெண்கள் போல் கணக்கு தொடங்கினர். காதலிப்பது போல பேசி ஒரு கட்டத்தில் ஜிபே, போன்பே மூலம் 5000 முதல் 50000 ரூபாய் வரை பணத்தை கறந்துள்ளனர். சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ப்ரொமோஷன் போட்ட முக்காவாசி பேருக்கு இது எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. நான் மாமா இல்லடா, நீ மாமா பேல. இதே ஆப்பை சொல்றாங்களே இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கான ஆப், இது வந்து நல்ல ஆப், ஃப்ரெண்டு பிடிக்கிற ஆப்னு, அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல அவங்க குழந்தைகளுக்கோ அவங்க தம்பிக்கோ தங்கச்சிக்கோ யூஸ் பண்றா, தம்பி ஆப் யூஸ் பண்றா, ஃப்ரெண்டு கிடைப்பாங்கடா, வாழ்க்கையில ஃப்ரெண்டு தேவைதானே, சோ இந்த ஆப் யூஸ் பண்றா, ஃப்ரெண்டு பிடிச்சுக்கடா, தப்பா யாரும் பேச மாட்டாங்க, அப்படி பேசினாலும் உடனே பிளாக் பண்ணிடலாம்டா சொல்லல, சொல்லவே மாட்டாங்க. நான் மனுஷன் இல்லையா? சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா?
தர்மம் பண்றாங்க. அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா என்னதான் காசு கொடுத்தாலும் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு மனசாட்சி கூந்தல்லாம் கிடையாது. சிக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். ஸோ கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வந்தா உனக்கு என்ன, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த ஆப் நான் யூஸ் பண்ணாதேன்னு சொன்னாலும் கேட்காதீங்க, யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்காதீங்க. ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி இதுல என்னெல்லாம் தப்பா இருக்குன்னு என் அப்சர்வேஷன் தான் உங்ககிட்ட சொல்றேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. எனக்கு இதுல தப்பாப்பட்ட விஷயம் வந்து இந்த ஆப் வந்து கெட்ட ஆப்னு நான் சொல்ல வரல. இந்த ஆப் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண விதம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அசிங்கமா ப்ரொமோட் பண்ண விதம், காசு இன்வால்வ் ஆகிற மேட்ரு, இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனையா தோணுச்சு. அண்ட் இதுல வந்து யாரும் தப்பா பேச மாட்டாங்கன்னு இல்லை. நான் யூஸ் பண்ணும்போது, நான் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணும்போது தப்பா பேசினாங்க. ஒரு லேடி கேட்டாங்க, டெலகிராமில் என் அக்கௌண்ட் தரேன், அதில் ஜாயின் பண்ணு, இவ்வளோதான், இந்த காசு தந்தேன்னா. கைஸ் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாட்டா? நீங்க பாடி காமிக்கிறீங்களா ஒரு டைம்? எப்பா நீங்க நார்மலா எப்பயும் வீட்ல ஏதாவது ஒரு ஒர்க் பண்றப்ப பாடுவீங்கல்ல? நான் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், அந்த பாடவும் மாதிரிதான். மாட்டேங்க்கா. அப்புறம் என்ன பண்றீங்கப்பா? தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். சரி விடுகதை தெரியுமா? விடுகதை தெரியலையே. இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல டேலண்ட் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் வந்து பாட்டு பாடுவாங்க, ஒருத்தர் கவிதை சொல்லுவாங்க, ஒருத்தர் விடுகதை போடுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்டேன். அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணும் தெரியாது மண்ணு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.